ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் நாராயணா அண்ட் கோ. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கீங்க, எப்படியாச்சும் அந்த பாவர்ட்டியில என்ன பிரேக் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான ஒரு படம் தான். ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் இந்த படத்தில் சொல்ல வந்திருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணி இந்த லைஃப்ல முன்னேறணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ இல்லீகலான ஒரு டீல் அவங்களுக்கு வருது, அந்த டீலையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கிறத இந்த படத்தோடைய ஸ்டோரி. ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக நினச்சிட்டாங்க. அந்த ஃபேமிலிஸ்லையும் நடக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு போராட்டம் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு விஷயத்தை அவங்க டேக்கிள் பண்ணக்கூடிய விதம், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துடைய டைரக்டர் அவர் எந்த இன்டென்ஷனில் இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேவை எழுதியிருக்காரோ அது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகிட்டாரு. பட் ஸ்டில் அவர் எந்த இடத்துல லேக் பண்ணிட்டாருன்னா, ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் வந்து இது யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் மாதிரி அந்த படத்தை பார்க்கக்கூடிய ரேண்டம் ஆடியன்ஸ்க்கே வருது. அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இம்பாக்டாக இல்லை. ஏன்னா ரொம்ப சீரியஸான போர்ஷன்லாம் வருது, அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ராக்ஸ்லாம் வந்து அப்படி இம்பாக்ட் கொடுக்கல. இப்போ சுரேஷ் அவருடைய கம்போசிங்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிதான் நமக்கு தோணுச்சு. சுதாகர், பூஜா, இந்த மாதிரி படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் அவங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரியான படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு வெல் நோன் ஃபேஸை வச்சு எடுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்திருக்குமோ, மக்கள் மத்தியில் வந்து போய் சேர்ந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் வருது. ஓவராலாக டெக்னிக்கல் சைட் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக பார்க்குறப்போ இந்த படம் ஒரு படம், ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சி இந்த படத்தை பார்க்கலாமே தவிர இந்த படத்தில் வந்து நீங்கள் வாவ் சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸோ ஒரு இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸோ பெருசாக இருக்காது. ஒரு 90s கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரியான ஸ்டோரிலாம் வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான படம் வந்து ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். அமேசான் பிரைமில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். இது ஸ்டார்ட் விஜய் கார்த்திக்.